மதுரை மண்ணில் நேற்று அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு நடந்த ஒரு பாராட்டு விழா. அது எதற்காக? அரிட்டாட்டிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வரவிருந்த இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்தாங்க. அதற்காக இந்த பாராட்டு. அதுக்கு தான் ஏற்கனவே திமுகவிலையும் போய் முதல்வர் ஸ்டாலின் முதல் ஆளாக போயிட்டு பாராட்டு வாங்கிட்டு வந்துட்டாரே, இவர் என்ன புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்னன்னா நேற்று அண்ணாமலைக்கு நடந்த அந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம், சரித்திர சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக இங்கே 2 திராவிட கட்சிகளும் கட்டி வைத்திருந்த ஒரு கோட்டையில் உள்ளே புகுந்து ஒருத்தர் மக்கள்கிட்ட பாராட்டு வாங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்னு எத்தனையோ கட்சிகள் எழுந்து வந்திருக்காங்க. அதில் எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒரு சாதனையை தான் இன்றைக்கி அண்ணாமலை செஞ்சு காட்டியிருக்கார். இதன் மூலமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாஜக தான், அண்ணாமலை தான் அப்படிங்கிறத மக்களே ஏற்றுக்கிட்டதாக தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். நான் சொல்கிறது உங்களுக்கு மிகையாக தெரியலாம். என்னங்க, டங்ஸ்டன் சுரங்கம் மத்திய அரசு தான் கொண்டு வந்தது, அதை இவர் முயற்சி பண்ணி அதை ரத்து செய்ய வச்சுருக்காரு. அதுக்கு அந்த மக்கள் கூப்பிட்டு நன்றி சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது பெரிய விஷயம்தான். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த அரசியலை உற்று பார்த்தவர்களுக்கு, அதிலும் மிக முக்கியமாக கலைஞர் வெஸ் ஜெயலலிதா அப்படின்னு ஆனதுக்கப்புறமா கடந்த 25 வருடங்களாக தமிழக அரசியலை உற்று நோக்கியவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப எளிதாக புரியும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம வரலாறை பார்க்கணும். காமராஜர் ஐயா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் தமிழகத்தில் முதல்வராக இருந்தபோது இது போன்ற எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்துவது அந்த கலாச்சாரம்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய கடமை அப்படின்னு அவங்க எல்லாருமே கடந்து போனாங்க. இன்று வரைக்கும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்தக்கூடிய கலாச்சாரம் எங்கேயும் கிடையாது. பிரதமர் மோடி அவர்களே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ நலத்திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க பாராட்டு விழா நடத்தியே அந்த பீரியடே முடிஞ்சு போயிடும். ஆனால் இது வரைக்கும் மோடிக்கு பாராட்டு விழா நடத்தி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கலாச்சாரமே எங்கேயுமே கிடையாது. தமிழகத்தில் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் அதுவும் கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா அப்படின்னு அந்த களம் அரசியல் ஆனதுக்கப்புறமா தான் இந்த பாராட்டு விழா கலாச்சாரம் ஆரம்பிச்சது. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆசை என்னென்னா, தன்னை யாராவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. ஜெயலலிதா அம்மாவும் கிட்டத்தட்ட அதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க. கலைஞருடைய ஆட்சியில் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பாராட்டு விழாக்கள் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி ஸ்டாலினும் பாராட்டு விழா நடத்துகிறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு கொண்டு வந்ததுனால இந்த பாராட்டு விழாவையும் அவருக்கு அவரே பண்ணிக்கிறார். அவருடைய ஆட்சியை அவரே பாராட்டிக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் எதுக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் அவரே எடுத்துக்கிறார். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை அது மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த பாராட்டு விழாலாம் எப்படி நடக்கும்? உதாரணத்துக்கு சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமா துறையில் திமுகவுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் ஒரு முக்கிய பொறுப்பில் கொண்டு வச்சுட்டு இந்த தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் திமுக தரப்பு ஆட்களாக உட்காந்துருவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு, கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாராட்டு விழா நடத்துகிற போது ஒட்டுமொத்த சினிமா உலகமும் திமுக பின்னாடி இருக்குது, கலைஞர் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட்டிங் தான் இந்த பாராட்டு விழா. கலைஞருக்கு அப்புறம் ஜெயலலிதா முதல்வர் ஆகிறாங்க. கலைஞருக்கு பாராட்டு விழா எடுத்தாச்சு, அப்போ இவங்களுக்கு எடுக்கலைன்னா இவங்க கோச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இதே மாதிரி பாராட்டு விழா எடுப்பாங்க. வேறு வேறு துறைகள், இப்போ விவசாயத்துறையாகட்டும், இல்லை தொழில் துறையாகட்டும், இல்லை வேறு ஏதாவது துறைகளாகட்டும், அங்கே அவங்க சைட்லேருந்து பாராட்டு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி நடத்துவாங்க? அந்த ஊரில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? தன்னுடைய தலைவர்கிட்ட நம்ம நெருக்கமாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி ஒரு பாராட்டு விழா நடத்துறது. அப்படி நடத்துறதன் மூலமாக தலைவருடைய மனம் குளிரும், தனக்கு சீட்டு கிடைக்கும், தன்னால் ஈஸியாக தலைவரை நெருங்க முடியும், நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். இப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமே தவிர மற்றபடி உண்மையிலேயே மக்கள்லாம் திரண்டு பாராட்டினாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த திராவிட கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னாலே அது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் தான் அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு ஊரில் ஒரு பாராட்டு விழா நடக்குது அப்படின்னா அந்த ஊரில் பெரும்பான்மை சாதி யார், அந்த சமூகத்தை சேர்ந்தவரை முன்னிறுத்தி அவர் மூலமாக அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைத்து
ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது. அதன் மூலமாக அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், இப்போ தஞ்சாவூரில் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னா ஒட்டுமொத்த தஞ்சாவூரும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, ஒட்டுமொத்த திருவாரூரும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இந்த பாராட்டு விழாக்கள், இந்த பொதுக்கூட்டங்கள் இதெல்லாமே உதவும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் முதலாளாக போயிட்டு அந்த பாராட்டு விழாவை தனக்குத்தானே நடத்திக்கிறார். சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா போராட்டங்களை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க? இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கு பின்னாடியும் இந்த திராவிட கட்சிகள் தான் இருப்பாங்க. இதற்கான விதையும் அவங்க தான் போட்டிருப்பாங்க. இப்போ திமுக ஆளும் கட்சியாக இருக்குது அப்படின்னா அதிமுக இவங்களுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டி விடுவாங்க. அதுவே அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது திமுக அவங்களுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டி விடுவாங்க. ஆனால் இது எல்லாமே மக்கள் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுக்கப்படுமே தவிர இதற்கு பின்னாடி அவங்க தான் இருப்பாங்க. அங்கேயும் இந்த சாதி பின்புலம் தான் முன்னிலை வகிக்கும். அப்படி ஒருவேளை திமுக ஆட்சியில் போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கு யார் அனுப்புவாங்கன்னா அங்கே பெரும்பான்மையாக எந்த சாதி இருக்காங்களோ அந்த தலைவர்களை தான் இவங்க சந்திக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அதன் மூலமாக அந்த போராட்ட களத்தை மக்களுடைய கோபத்தை நீர்த்து போகிற செய்கிற அந்த வேலையை தான் இந்த திராவிட கட்சிகள் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த தொழிற்சங்க போராட்டங்கள் நடக்கிற போதும் இதே மாதிரி நிலைமை தான். ஏன்னா அதிமுகவுக்கும் தொழிற்சங்கம் இருக்குது, திமுகவுக்கும் தொழிற்சங்கம் இருக்குது. இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்குது அப்படின்னா இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அந்த போராட்டத்தில் திமுகவுடைய தொழிற்சங்கவாதிகள் கலந்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? அரசு ஊழியர்களே அந்த ரெண்டாக பிரிஞ்சு தான் போராட்டமே பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய பலம் குறையும். இதுதான் இவங்க இந்த போராட்டத்தை அணுகும் விதம். எப்படி இந்த போராட்டத்தை நசுக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். கலைஞர் இதில் வித்தகர். இந்த மாதிரி போராட்டங்களை எல்லாம் தூண்டி விடுறது அப்படிங்கிறதுல எல்லாம் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால தான் அவரை சாணக்கியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜெயலலிதாமா இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் ஜெயலலிதாமா மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவோட கை ஓங்கிருச்சு. அதற்கு உதாரணங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் நடந்த போராட்டங்கள். எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எப்படி அத்தனை போராட்டங்கள் அவ்வளோ வீரியமாக நடந்தது? அந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே எக்ஸப்ட் ஜல்லிக்கட்டை தவிர மீதி எல்லா போராட்டங்களுக்குமே திமுக தன்னுடைய முழுமையான ஆதரவை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்கள் போராட்டமா, விவசாயிகள் போராட்டமா, மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், முல்லை பெரியாறு போராட்டம், நியூட்ரினோ திட்டத்துக்கு எதிரான போராட்டம், கூடங்குளம் அணுமின் நிலையம் போராட்டம், இப்படி எல்லா போராட்டத்துக்கும் திமுக தன்னுடைய ஆதரவை கொடுத்துருக்கு. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த எல்லா போராட்டங்களுக்கும் போயிட்டு அடுத்து எங்கள் ஆட்சி தான், நம்ம ஆட்சி வந்த உடனே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு வாக்குறுதியே கொடுத்துருக்காரு. சரி, அவர் ஆட்சிக்கு 4 வருஷமாச்சு. அன்னைக்கு போராடின மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சான்னு கேட்டால் எதுவுமே தீரலை. இன்னும் எல்லாமே அப்படியே இருக்குது. அரசு ஊழியர்கள் இப்பவும் போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனையுமே தீர்த்ததே கிடையாது. திமுகவால் அதை செய்யவும் முடியாது. திமுக ஒருபோதும் பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனைகளை உருவாக்குவாங்க, அதை வச்சு அரசியல் செய்வாங்களே தவிர எந்த காலத்திலும் அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவே மாட்டாங்க. இதுதான் வரலாறு. நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டங்ஸ்டன் பிரச்சனையும் அப்படி தான் ஆரம்பிச்சது. இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை உருவாக்குனது யார்? 100க்கு 100 திமுக தான். ஏங்க, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை திமுக உருவாக்குச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க? இங்கே டங்ஸ்டன் இருக்குது, கனிம வளம், அது முக்கியமான கனிம வளம். அந்த வளம் இங்கே மண்ணுக்கடியில் இருக்குது, அதை எடுக்கணுமா? அப்படி ஒரு திட்டம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா நம்மளுக்கு தேவை. இன்றைக்கி டங்ஸ்டன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய முக்கியத்துவம் பெருசாக புரியல. இதுவே இங்கே மண்ணுக்கடியில் பெட்ரோல் இருந்தது அப்படின்னா, இதுவே இங்கே மண்ணுக்கடியில் தங்கம் இருந்தது அப்படின்னா, அப்போ நம்ம நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இந்த கனிம வளம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற போது அதை எடுக்காமல் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போமா? அந்த திட்டம் தேவை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னா அப்போ அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த பிரச்சனையில் ஏன் மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க? ஏன் அண்ணாமலை மொத்த திட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த திட்டம் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ப்ராசஸில் இருந்திருக்கு. 2021 டங்ஸ்டன் இங்கே இருக்குன்னு மத்திய அரசு தமிழக அரசுக்கு சொல்லிட்டாங்க.
அதற்கு பிறகு நாங்கள் ஏலம் விட போகிறோம்னு சொல்லியாச்சு. ஏலமும் விட்டாச்சு. ஏலம் விட்டு அந்த ஏலத்தை ஒரு நிறுவனம் எடுத்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயமே வெளியில் வருது. அப்போ 2 வருடங்களாக திமுக ஏன் அமைதியாக இருந்தது? ஏன் யாருக்குமே இதை தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க? யாராவது ஒருத்தர் இதை பேசணுமா இல்லையா? எங்கள் உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில், பீகாரில் இங்கெல்லாம் ஏதாவது நடந்தது அப்படின்னா உடனே அதை எடுத்து பேசுகிறீங்க. சைனாக்காரன் நம்மளுடைய பார்டரில் எத்தனையோ ஏக்கரை பிடிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு உண்மை எதுவுமே தெரியாது. ஆனால் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாமல் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, அதற்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த நோக்கம் என்ன? டங்ஸ்டன் திட்டத்தை வர வச்சோம் அப்படின்னா இந்த திட்டத்தை கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்படி எதிர்க்கிற போது திமுகவும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ண வச்சாங்க அப்படின்னா அந்த போராட்டம் யாருக்கு எதிராக மாறும்? பாஜகவுக்கு எதிராக மாறும், மத்திய அரசுக்கு எதிராக மாறும். அப்படி மாறுச்சு அப்படின்னா அதை வச்சு அரசியல் செய்ய ஆரம்பித்தோம்னா அடுத்த வருஷம் தேர்தல் 1 இயரில் கரெக்டாக இவங்களை கார்னர் பண்ணி கூட அதிமுகவையும் சேர்த்து வச்சு அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக தேர்தலை வின் பண்ணிடலாம். இப்படி ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இப்படி நடந்திருக்கலாம், இப்படி ஒரு திட்டம் திமுகவுக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் கடந்த 2 வருடமாக திமுக எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் விடாமல் ரகசியமாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய லாஜிக். ஒருவேளை அண்ணாமலை இல்லாமல் வேற யாராவது இங்கே தலைவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? இதே மாதிரி டங்ஸ்டன் திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க? டங்ஸ்டன் எவ்வளவு முக்கியமான கனிம வளம் தெரியுமா? இதன் மூலமாக நாட்டுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்க போகுது தெரியுமா? நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ உயரப்போகுது தெரியுமா? இதன் மூலமாக எத்தனை வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது தெரியுமா? அப்படின்னு அவங்க ஒரு ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் நீட்டுக்கு ஆதரவாக பேசினாங்க. நீட் தேர்வை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அந்த இடத்துல பாஜக தலைவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுங்க, உங்களுக்கு வேணும்னா நடத்துங்க, நடத்தலைன்னா நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நீட் தேர்வை மையப்படுத்தி இந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலே இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கி யாருக்கும் புத்தி இல்லை. என்னமோ நீட் தேர்வை இவங்க தான் கொண்டு வந்த மாதிரியும், இவங்க கொண்டு வந்ததே கிடையாது, அது காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு நீட் தேர்வு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, தகுதி எவ்வளோ முக்கியம் தெரியுமா, இதன் மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்குன்னு உட்காந்து டிவியில் ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருந்ததுனால தான் அது திமுகவுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அதை வச்சு ஒரு தேர்தலையே ஜெயிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வைங்க. இன்றைக்கி யாராவது நீட் தேர்வை பற்றி பேசுகிறாங்களா? ஆனால் அண்ணாமலை இந்த விஷயத்தில் என்ன பண்ணார்? இந்த விஷயம் ஆரம்பிக்கிற போது அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லை. டிசம்பர் மாதம் தான் அவர் வராரு. வந்த முதல் ப்ரெஸ் மீட்லேருந்தே இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக அணுகுனார். இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவான கருத்துக்களை எடுத்து வச்சார். நாங்கள் அந்த விவசாயிகளோடு தான் நிற்கிறோம், அந்த விவசாயிகளோட குரலை மதிக்கிறோம், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இந்த திட்டம் நிறைவேற்ற முடியுமான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவோம் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் தெளிவாக சொன்னார். அதே சமயம் இங்கே அதே டங்ஸ்டன் பிரச்சனையை மையமாக வச்சு இந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருந்தது. அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். திமுகவை பார்த்து அவர் கேள்வி கேட்டார். 2 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குதே, இதுக்கு நீ என்ன பண்ணீங்க? ஏன் முதல்லையே நீங்கள் வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு இப்போ வரைக்கும் திமுக தரப்புலேருந்து யாருமே பதில் சொல்லலை. மீடியாவும் அந்த கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்காது. ஆனால் மக்களுக்கு அந்த கேள்வி போய் சேருமா இல்லையா? ஆமாம், திமுக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. நிலம் அப்படிங்கிறது மாநில அரசு சம்மந்தப்பட்டது. மாநில அரசு பர்மிஷன் இல்லாமல் இங்கே ஒரு பிடி மண்ணை கூட மத்திய அரசால் எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது நீ ஏன் வேண்டான்னு சொல்லலை அப்படிங்கிற அந்த கேள்வி மக்களுக்கு போய் சேருமா இல்லையா? அங்கே தான் அண்ணாமலை நின்னார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்தது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி திமுக ஆட்சியில் எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது. முதல்வர் அங்கே போய் உட்கார்ந்து பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அந்த போராட்ட களத்தில் இருக்கிற பிரதிநிதிகளையாவது முதல்வர் சந்திச்சாரா? இன்றைக்கி வரைக்கும் அரசு ஊழியர்கள் மற்ற போராடக்கூடியவர்களுடைய அத்தனை பேரோட குற்றச்சாட்டும் என்ன அப்படின்னா, நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எங்களை முதல்வர் பார்க்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான். திருவண்ணாமலையில் விவசாயிகள் சிட்கோ நிலத்துக்கு எதிராக போராடினாங்க, அவங்கள பார்க்கல. அரசு ஊழியர்களை பார்க்கல. இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கல. இதே டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக இவங்க போராடிட்டு இருந்தபோது முதல்வர் கண்டுக்கவே இல்லை. அதிமுக ஆட்சியிலும் இதே தான். போராட்டம் அப்படின்னா இந்த திராவிட தலைவர்கள் எல்லாமே தெரிச்சு ஓடிடுவாங்க.
அதுக்கு தான் நான் வந்து முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், இந்த போராட்டத்தை இந்த திராவிட கட்சிகள் எப்படி அணுகும் அப்படின்னு. இந்த டங்ஸ்டன் போராட்ட களத்துக்கு வந்து யார் போனாங்க? அமைச்சர் மூர்த்தி. ஏன்னா அவர் மதுரைக்காரர், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்தவர். யார் போயிருக்கணும்? இங்கே கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தானே அதுக்கு அத்தாரிட்டி, அவர் தானே போயிருக்கணும். இல்லை துணை முதல்வரோ யாராவது ஒருத்தர் அங்கிருந்த பிரதிநிதிகளை சந்தித்து ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? குறைந்தபட்சம் ஒரு குழுவை அமைச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணுமா வேண்டாமா? இது எதையுமே செய்யாமல் அப்படியே கடந்து போய் எப்படி வந்து அந்த போராட்டத்தை வந்து நீர்த்து போக வைக்கலாம், எப்படி அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் அண்ணாமலை வித்தியாசமாக செயல்பட்டார். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம், ஆனால் மத்திய அரசுடைய பிரதிநிதியாக அந்த கட்சியுடைய மாநில தலைவராக அவர் அந்த போராட்ட காலத்துக்கு போய் நின்று பேசினார். ஒரு வார்த்தை அரசியல் பேசல. இப்போ வேணாலும் அந்த பேச்சு இருக்கு, நீங்கள் எடுத்து பாருங்க. கனிம வளம் தேவையா? கண்டிப்பாக தேவை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக இந்த சுரங்கத்தை வந்து நாங்கள் ரத்து செய்வோம், இங்கே தமிழகத்துக்குள்ளே வரவிட மாட்டோம், நீங்கள் வந்து நிம்மதியாக பொங்கல் கொண்டாடுங்க, பொங்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னு அங்கே மக்கள் கூடியிருந்த இடத்துல வந்து அவர் பேசிட்டு வந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து மக்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் வந்து மத்திய அமைச்சரை சந்திக்க வச்சு அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவருக்கு எடுத்து சொல்லி இது எல்லாமே புரிய வச்சு ஒரு நாள் அங்கேயே தங்க வச்சு அடுத்த நாள் கையோட ஆர்டரும் கொடுத்து அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. இது எல்லாமே பாஜக தன்னுடைய சொந்த செலவில் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசியலை நீங்கள் தமிழகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுவும் ஒரு அரசியல் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அண்ணாமலை எப்பவுமே சொல்லக்கூடிய மாற்று அரசியல்ங்கிறது இதுதான். அதுக்கு உதாரணம் தான் இது. நான் மாற்று அரசியல் செய்யத்தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதை செஞ்சு காட்டியிருக்காரு. மக்களோடு மக்களாக நின்று அவங்களையும் கூட சேர்ந்துக்கிட்டு இது என்னால் தான் நடந்தது அப்படின்னு எல்லா கிரெடிட்டையும் அவரே எடுத்துகிட்டு போகாமல் அவங்களையும் கூட சேர்த்து மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, இங்கே தமிழக பாஜக எப்படி செயல்படுகிறது, ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை எப்படி செயல்படுறாரு, என்ன மாதிரி பேசுகிறாங்க, அரசு நடைமுறைகள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் மக்களுக்கு புரிய வச்சு இன்றைக்கி அந்த திமுகவுடைய திட்டத்தில் வந்து மண்ணள்ளி போட்டு மொத்தமாக மூடிட்டார். ஆனால் திமுகவுக்கு வந்து இந்த வேமா சூசோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க என்னமோ நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றதுனாலேயே வந்து மத்திய அரசு பணிந்து இந்த திட்டத்தை ரத்து செய்ய விட்டதுன்னு அவங்களே பேசி, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து மீடியா இருக்குது, மற்ற அல்லக்கைகள் உடன்பிறப்புகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி 1000 தடவை சொல்லி உண்மையாக்கக்கூடிய அந்த கோயபல்ஸ் தியரியை வந்து உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரே கட்சி யார் அப்படின்னா திமுக மட்டும்தான். அதனால் உடனடியாக நேராக மதுரைக்கு கிளம்பி போயிட்டு பாராட்டு விழா நடத்தி அங்கே வந்து அரசு பேருந்தை பயன்படுத்தி சுற்று வட்டார கிராமங்கள்லேருந்து மக்களை கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு இவர் வந்து கார்லேயே அப்படியே பயணித்து எல்லாருக்கிட்டையும் வந்து வணக்கம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து 200 ரூபா கொடுத்து இந்த வேலையெல்லாம் திமுக செஞ்சதுக்கான காரணம் என்ன? இந்த கிரெடிட்டை எப்படியாவது நம்ம திருடிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அவங்க இதுக்காக என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. உண்மையை சொல்லணும்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே திமுக தான். இந்த வெற்றிக்கு வந்து யார் வேணாலும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். அடுத்தது அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போக போகிறாராமா, அவருக்கும் ஒரு பாராட்டு விழா நடக்கும். அந்த பாராட்டு விழா எப்படி நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதிமுகவும் மதுரை பக்கத்தில் இருக்காங்க, அங்கே செல்லூர் ராஜு இருக்கார், அவருடைய சமூக மக்கள் இருக்காங்க, அவருக்காக அதிமுகவுக்காக திரளக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பாராட்டு விழா நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. திராவிட கட்சிகள் அதில் எல்லாம் கில்லாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்களும் நடத்துவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த பிரச்சனையை யார் வந்து கவனமாக கையாண்டது, யார் வந்து மக்களுடைய குரலை மதித்து கேட்டு அவங்களுக்காக வந்து வேலை பார்த்தது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையிலேயே மக்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு தலைவரை ஏற்றுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்து 4 வருஷம் தான் ஆச்சு, அவருக்கு 40 வயசு தான் ஆச்சு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு போராட்ட காலத்தில் ஒட்டுமொத்த கிராமங்களும் இருக்கிற இடத்துல வந்து நிற்க வச்சு அவரை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையான தலைவனுக்கு அழகு. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து விஜய்க்கு கூட்டம் வரலாம், சீமானுக்கு கூட்டம் வரலாம், ஸ்டாலினுக்கு வந்து சொந்தமாக இவங்க காசு கொடுத்து கூட்டம் கூட வைக்கலாம். ஆனால் யாருடைய பேச்சை மக்கள் ஏற்கிறார்கள், யாரோட பேச்சை மக்கள் கேட்டுக்கிறாங்க, யாரை நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அந்த நம்பிக்கையை இன்றைக்கி அண்ணாமலை பெற்றிருக்கார். மக்களுக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி காட்டியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் கடந்த 50 வருட திராவிட வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை முடித்தவங்களே கிடையாது.
பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துடைய நீண்டகால பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர்ந்துக்கிட்டே இருக்கு. அது இந்த மக்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. காவிரி பிரச்சனை பாஜக ஆட்சியில் தான் தீர்ந்தது. அது இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மறுபடியும் கிளப்பி விட்டாங்க. முல்லை பெரியாறு பிரச்சனைக்கும் உறுதியான முடிவெடுத்தது பாஜக ஆட்சியில் தான். மீத்தேன் திட்டம் இங்கே வேண்டான்னு போராடினாங்க. ஓகே, அதுக்கும் கையெழுத்து போட்டது பாஜக ஆட்சியில் தான். ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில், அதை நீக்கினதும் பாஜக ஆட்சியில் தான். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக இங்கே போராட்டம் நடந்த போது அதையும் நிறுத்தி வச்சது பாஜக ஆட்சியில் தான். அதற்கு பிறகு தான் இங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது டெல்டா பகுதி. இன்றைக்கி அந்த கச்சத்தீவு பிரச்சனையும் முடிக்கணும்னு கையில் எடுத்து போராடிட்டு இருக்கிறது அதே பாஜக தான். அப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி பாஜக தான் இருக்குது, அண்ணாமலை தான் இருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு தெரியுது. மக்கள் உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் நான் அதை சொல்ல வரல. மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இங்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு இன்னைக்கு திராவிட கட்சிகள் யோசிக்கணும். ஏன்னா திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய எல்லா பொய்களையும் இங்கே நம்புறதுக்கு மக்கள் இனிமேல் தயாராக இல்லை. 50 வருஷமாக திராவிடம் கட்டி வைத்த அந்த கோட்டைக்குள்ளே போய் மக்களை தன் பக்கம் திருப்பி எடுக்கிறதுங்கிறது சாதாரண நிகழ்வே கிடையாது. அதனால தான் இதை சரித்திர நிகழ்வு அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கோட்டைக்குள்ளே புகுந்து மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாஜக தான், அண்ணாமலை தான் மக்களுடைய தலைவன் அப்படின்னு நிரூபிக்கிறது சின்ன விஷயமே கிடையாதுங்க. மக்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் தெரியும், எல்லா துறைகளுக்கும் பரவும், எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ நம்மளுடைய பிரச்சனையை யாருக்கிட்ட கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் மாற்றத்துக்கான அறிகுறி. அந்த விதை தான் இன்றைக்கி மதுரை மண்ணில் போடப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் நிகழும். கண்டிப்பாக களம் மாறும். நன்றி.